கடந்த சில நாட்களில் கொங்கோ குடியரசில் எபோலோ வைரஸால் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் 3 சுகாதார வலயங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 246 பதிவாகியுள்ளது. கொங்கோ குடியரசின் இட்டோரி சுகாதார வலயத்தில் வழக்கத்துக்கு மாறான நோயாளர் கொத்தணி கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வடக்கு கியூ பகுதியிலிருந்து பல நோயாளர்கள் உள்ளமை சந்தேகிக்கப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உகண்டாவின் தலைநகரான கம்பாலாவில் எபோலோ வைரஸால் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார். மேலும் மேலதிகமாக 2 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்கள் 15 மற்றும் 16ஆம் திகதிகளில் கொங்கோ குடியரசிலிருந்து உகண்டாவுக்கு வருகை தந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சர்வதேச அளவில் நோய் பரவுவதன் மூலம் மற்ற உறுப்பு நாடுகளிலும் பொதுமக்களின் சுகாதார நிலைமை அபாயத்தை ஏற்படுத்துவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. தொற்று நோய் பரவுவதை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் வலுவான மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை செயல்படுத்தும் திறனை உறுதி செய்யவும் இந்த நேரத்தில் சர்வதேச ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் தேவை என உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியுள்ளது.